உயிர் வேளாண்மை குழு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த துல்லிய வேளாண்மைனா என்னென்னு பதிவு பண்ணணுன்னு பார்த்தோம். துல்லிய வேளாண்மை அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா ப்ரெசிஷன் ஃபார்மிங், அப்படி இல்லைன்னா ஸ்மார்ட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க. துல்லிய வேளாண்மைங்கிறது இன்றைக்கி இருக்கிற அறிவியல் விஞ்ஞானம் கண்டுபிடிச்சதாக நினைக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் ஆரம்ப காலத்துலேருந்தே துல்லிய வேளாண்மை தான் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நவீன வேளாண்மை துல்லிய வேளாண்மைனா என்ன சொல்லுதுன்னா, நம்ம முன்னோர்கள் எப்படி செஞ்சாங்கன்றதை நம்ம கொஞ்சம் வேறுபடுத்தி பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி இருக்கிற அறிவியல் துல்லிய வேளாண்மைனா என்ன சொல்லுதுன்னா, இருக்கிற தொழில்நுட்பம், ஒரு பயிர் நம்ம சாகுபடி பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்மக்கிட்ட இருக்கிற சாதனங்கள், கருவிகள், அது சம்பந்தமாக நம்மக்கிட்ட இருக்க தகவல்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி நிர்ணயிக்கப்பட்டது அப்படி இல்லைன்னா உயர் விளைச்சலை பெறதுக்கான தொழில்நுட்பம் தான் பார்த்திங்கன்னா இந்த துல்லிய வேளாண்மைன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு நெல் சாகுபடி பண்ணணும் அப்படின்னா, அந்த நெல்லினுடைய விதையிலேருந்து துவங்கணும் நாம். இப்போ அந்த விதையை நம்ம சரியாக நிர்ணயம் பண்ணணும். அந்த விதை எந்த அளவு முளைப்பு திறன் இருக்குது, நம்ம மண்ணுக்கு ஏற்றதா அப்படின்றத கொண்டு தகவலை சேகரித்து, இது உயர் விளைச்சலை தரக்கூடியது, இந்த அளவுக்கு இயல்பாகவே அந்த நெல்லுக்கு ஒரு ஹெக்டேர் பரப்பளவு அப்படி இல்லைன்னா ஒரு ஏக்கர் பரப்பளவுக்கு இவ்வளோ தூரம் இவ்வளோ மகசூல் தரக்கூடியது அப்படின்றத நிர்ணயம் பண்ணணும். அப்புறம் மண் தயார்படுத்துதல், மண்ணை இந்த அளவுக்கு விளைச்சலை தரணுன்னா மண்ணை எப்படி தயார்படுத்தணும் அப்படின்றது இருக்குது. அதற்கு பிறகு அதற்கான உரம் எப்படி பயன்படுத்தணும், எந்த அளவுக்கு எந்த நேரத்தில் எவ்வளோ உரம் ஒரு ஹெக்டேர் பரப்பளவுக்கு துல்லியமாக கொடுக்கணும், அது எந்த காலத்துக்கு கால இடைவெளி, இது எல்லாம் சரியாக கணக்கிட்டு அந்த சரியான அளவில் கொடுத்துடணும். அதே போல் பயிர்கள் பூச்சி தாக்கமோ நோய் தாக்கமோ இருந்தால் என்னென்ன பண்ணணும், எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை அட்டவணைப்படி அதை பரிசோதிக்கணும். பரிசோதனை பண்ணி எவ்வளோ நாளுக்குள்ளே மருந்து தெளிக்கணும், என்ன மாதிரி மருந்து, எவ்வளோ அளவு, எத்தனை அந்த டேங்க் அளவு கொண்டு நம்ம துல்லியமாக கணக்கிட்டு அது ஒரு அட்டவணை மாதிரி தயார் பண்ணி வச்சு அதன்படி பண்ணி நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்கு நம்ம சரியான அந்த மகசூலை எடுக்கிறது தான் துல்லிய வேளாண்மை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இருக்கிற அறிவியல் சொல்லுது. ஆனால் நம்ம முன்னோர்கள் அதை விட ரொம்ப ரொம்ப புத்திசாலியும் அறிவாளியுமாக இருந்திருக்காங்க. இன்றைக்கி எல்லா தொழில்நுட்பமும் இருக்குது, எல்லா கருவிகளும் இருக்குது, எல்லாம் இருந்து நாம் ஒரு வேளாண் துறை சொல்லக்கூடிய அளவு நிர்ணயம் செய்கிற அளவே மகசூல் நம்மளால் எடுக்க முடியல. ஒரு நெல் ரகம் வெளியிடுறாங்க, அந்த நெல் ரகம் 6 டன் ஒரு ஹெக்டேருக்கு வரும். ஒரு ஹெக்டேர் பரப்பளவுக்கு 6 டன் அளவுக்கு, 4லேருந்து 6 டன் அளவுக்கு மகசூல் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2.5 ஏக்கருக்கு 6 டன் அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ 2.5 ஏக்கருக்கு 6 டன்னா நமக்கு ஒரு 30 மூட்டையாவது ஒரு ஏக்கருக்கு வரணும். 75 கிலோ மூட்டை கணக்கு பண்ணோம். அவங்க சொல்கிறது டன்னு கணக்கு பார்த்திங்கன்னா 6000 டன் வருது. நமக்கு ஒரு ஏக்கருக்கு 30 மூட்டையாவது கணக்கு வரணும். ஆனால் அந்த கணக்கு எட்டுறதுக்கே என்னென்னா, எவ்வளோ உரத்தை வாங்கி போடுறோம், எவ்வளோ மருந்து செலவு பண்ண வேண்டியது இருக்குது, தண்ணீர் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம முன்னோர்கள் எப்படி இந்த துல்லிய வேளாண்மை செஞ்சாங்க அப்படின்னா, பருவகாலங்களை சரியாக கணக்கிட்டு எந்த மாதத்தில், அதுக்கு தான் ஆடிப்பட்டம் இந்த மாதிரி பட்டங்களை பிரித்தாங்க. அதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்களுடைய அறிவில் இருக்க துல்லிய வேளாண்மை. ஆடி 18க்கு நாற்று விட்டுடணும், விதையை தண்ணியில் போட்டுடணும். 18ஆம் பெருக்கு அப்படின்னோம்னா ஆடி 18க்கு நம்ம தண்ணியில் போட்டுடணும். அந்த கால இடைவெளியை சரியாக பயன்படுத்தும் போது தை மாதத்துக்குள்ளே முதல் அறுவடை வந்துடும். ஏன்னா அப்போல்லாம் 6 மாத நெல் தான், குறுகிய கால சாகுபடி நெல் ரொம்ப கம்மி. இருந்தாலும் சம்பாபோகத்துக்கு 6 மாத கால நெல் தான் நிறைய பண்ணாங்க. அப்போ அந்த 6 மாத நெல் கரெக்டாக பண்ணும்போது ஆடி பட்டத்தில் ஆரம்பிக்கணும் அப்படின்றதெல்லாம் பட்டங்கள் சரியாக உற்பத்தி பண்ணாங்க. தை மாதங்களில்
காய்கறி பயிரெல்லாம் பார்த்திங்கன்னா தை மாதங்களில் பண்ணணும், பனிப்பயிரெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்துக்கு பிறகு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அப்போ வந்து கரெக்டாக நிர்ணயம் பண்ணாங்க. நம் முன்னோர்கள் வந்து பருவ காலத்தை வந்து சரியாக கணக்கிட்டு அது மூலியமாக அறுவடையை வந்து நிர்ணயம் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து நமக்கு தொழில்நுட்பம் தேவைப்படுது. விதையிலேருந்து நாம் வந்து என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் அவங்க வந்து விதையை நம்மளுடைய வேலையை சரியாக செய்தோம்னா அதிலேருந்து விளைவுகள் சரியாக இருக்குன்றதை வந்து இயற்கையோடு இணைஞ்சு நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க, பருவ காலத்தோடு இணைஞ்சு பருவ காலமும் அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கு, பயிர்களும் அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கு, அவங்களுடைய அறிவியலும் சரியாக இருந்திருக்கு. எதுவுமே இல்லாத காலத்திலே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அளவுக்கு துல்லியமாக வேளாண்மை பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அவங்க இயற்கை அறிவை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்த இயற்கை அறிவை பயன்படுத்திக்கிறதுனால இன்றைக்கி என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அன்றைக்கி அவங்க என்ன பண்ணாங்க, சரியான பருவ காலத்தை தேர்வு செய்து சரியான நேரத்தில் விதைகளை விதைச்சிட்டாங்க. விதைச்சதுனால என்ன ஆச்சுன்னா, இயற்கை அவங்களுக்கு வேளாண்மைக்கு துணை புரிஞ்சுது, இயற்கை மூலயமா அவங்களுக்கு விளைஞ்சிது. இயற்கையே அவங்களுக்கு என்ன பண்ணுச்சு, பயிர்களுடைய விளைச்சலை அதிகமாக்கி கொடுத்தது. அவங்க விதைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க, அறுவடைக்கு நிலத்துக்கு போவாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், இப்போது அறிவியல் சொல்கிற துல்லிய வேளாண்மைக்கும் இதில் இருக்க நம்ம முன்னோர்கள் செஞ்ச துல்லிய வேளாண்மைக்கு என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு இப்போ புரியும். நாம் என்ன பண்ணணும், பயிர்களை வந்து பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும், சரியான நிர்ணயம் பண்ணுற அளவுக்கு தண்ணி வைக்கணும், விதையை வந்து விதைக்கும் போதே நேர்த்தி பண்ணி அது எவ்வளோ முளைக்கும் என்னன்னு பார்க்கணும், பயிர்களை வந்து ஆய்வு செய்துக்கிட்டே இருக்கணும், நிர்ணயம் பண்ண அளவுக்கு கரெக்டாக இத்தனை மூட்டை உரம் போடணும், இத்தனை மூட்டை யூரியா போடணும், இத்தனை மூட்டை டிஏபி போடணும்னா கரெக்டாக இத்தனை மூட்டை டிஏபி போடணும், இத்தனை மருந்து அடிக்கணும்னா இத்தனை மருந்து அடிக்கணும். இது எல்லாம் நம்ம செய்ய வேண்டியது இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து நிர்ணயம் பண்ணுற அளவுக்கு அந்த மகசூலை எடுக்க முடியல. ஏன்னா அந்த காலத்தில் எதுவுமே இல்லை. அவங்க தேவையான அளவு உற்பத்தி செய்துக்கிட்டே தான் இருந்தாங்க, விளைஞ்சி கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. அவங்க செய்த ஒரே விஷயம் இயற்கையை சார்ந்து இருந்தாங்க, இயற்கையை சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க, இயற்கையோடு இணைஞ்சிருந்தாங்க. அந்த இயற்கையின் அறிவை நாம் என்ன பண்ணோம், மறந்துட்டோம். நம்ம முன்னோர்கள் வந்து வழி வழியாக வந்தவங்களுக்கு கடத்தினாங்க, ஆனால் அதை எதையுமே ஆவணப்படுத்தலை. வழி வழியாக வந்து உங்களுக்கு கடத்தியிருக்காங்களே தவிர, வம்சா வழியாக வந்தவங்களுக்கு அந்த நுட்பங்களை சொல்லி கொடுத்தாங்களே தவிர அதை ஆவணப்படுத்தலை. நம்ம முன்னோர்கள் செய்த மிகப்பெரிய தவறுன்னு சொல்லலாம். அப்படி இல்லை ஆவணப்படுத்தி நம்மக்கிட்ட வந்து மறைச்சிருந்தா கூட அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதுதான் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்துருச்சு. துல்லிய வேளாண்மைன்னா எல்லாமே என்ன பண்ணுறாங்க, நம்ம ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்ததுக்கு மாற்று தான் கண்டுபிடிச்சி தராங்களே தவிர அந்த மாற்றில் வந்து நம்மளை வந்து சிக்க வைக்கிறாங்க. அறிவியல் கண்டுபிடிக்கிறது தான் கரெக்டு, அறிவியல் சொல்கிறது தான் சரி, அறிவியலில் நாங்கள் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் உற்பத்தி பண்ணி அவங்களை சார்ந்து தான் நம்மளை இருக்க வைக்கிறாங்களே தவிர இயற்கையை சார்ந்து இயற்கையினுடைய அறிவை பெறுகிற நம்மளுடைய முன்னோர்களுடைய அறிவை பெறுகிற முயற்சிக்கு நம்மளை வந்து போக விட மாட்டுறாங்க. நம்மக்கிட்ட பாரம்பரியமாக ஏற்கனவே 300 வகைக்கும் மேலே நெல் இருக்குது, கண்டுபிடிக்கப்பட்டு நீங்கள் நடைமுறையில் 300 வகைக்கும் மேலே நெல், பாரம்பரிய நெல் இருக்கும்போது இவங்க ஏன் புதுசு புதுசாக நெல் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்காங்க? எதுக்கு புதுசு புதுசாக நெல்லை வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க? யோசிச்சு பாருங்கள். ஏன் வந்து நெல்லை வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கணும்? அது ஏன் பாரம்பரிய நெல்லை வந்து அவங்களால உற்பத்தி பண்ண முடியல? இப்போ அவங்கள ஆராய்ச்சி நிறுவனங்களே என்ன பண்ணுதுன்னா, பாரம்பரிய நெல்லிலேருந்து இவங்க ஒரு நெல்லை உற்பத்தி பண்ணுறாங்க. பாரம்பரிய நெல்லை வந்து எடுத்து அதிலேருந்து இன்னொரு நெல்லை சேர்க்கை பண்ணி இவங்க புதுசாக ஒரு நெல்லை உற்பத்தி பண்ணுறாங்க. இவங்க உற்பத்தி பண்ணுற எந்த நெல்லாக இருந்தாலும், எந்த பயிர் வகையாக இருந்தாலும் தொழிற்சாலை உரங்களை மட்டுமே சார்ந்து வளரும். அதுக்கு இயற்கை கூட போராடுகிற, இயற்கையை பயன்படுத்தி கொள்கிற, இயற்கையில் இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் எடுத்து பயன்படுத்தி கொள்கிற அறிவு வந்து இவங்களால் வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியாது. அப்படி உற்பத்தி பண்ணிட்டால் நீங்கள் அவங்கள சார்ந்து இருக்க மாட்டீங்க. உர தொழிற்சாலை இருக்காது, பூச்சி மருந்து கடைகள் இருக்காது, எல்லா வியாபாரமும் கெட்டு போய்டுன்றதுக்காகவே அந்த இயற்கையினுடைய அறிவை பயன்படுத்துகிற தன்மை அதுக்கிட்ட இருக்கவே இருக்காது. இவங்க வந்து சவளப்பிள்ளையை உற்பத்தி பண்ணி கொடுக்குறதுக்காக தான் இது. நல்ல குழந்தையாக நம்ம வந்து ஒரு தாய் வந்து கருப்பையில் சுமர்ந்து ஒரு குழந்தையை பெறும்போது அதுக்கு இருக்கிற எல்லா இயற்கையான நோய் எதிர்ப்பு ஆற்றலும் இவங்க வந்து ஒரு குழந்தைய வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. அந்த குழந்தைக்கு எல்லாமே இருக்குமான்னு கேட்டால் எல்லாமே நீங்கள் தான் கொடுத்தாகணும். அந்த குழந்தைய வெயிலில் காட்ட முடியாது, மழையில் நனைய விட முடியாது, பனியில் கொண்டு போக முடியாது,
அதிகமான சூரிய வெப்பத்தில் வச்சுருக்க முடியாது. இரவில் அதிகம் குளிரக்கூடாது, காற்று அதிகம் அடிக்கக்கூடாது. இப்படி பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்த்திங்கன்னா அந்த குழந்தை எப்படி தன்னுடைய ஆயுள் காலத்தை தன்னுடைய வாழ்நாளை முழுமையாக வாழ்ந்து முடிக்கும். அதுலேருந்து என்ன பலன் உலகத்துக்கும் நமக்கும் கிடைக்கும். இன்றைக்கி நவீன அறிவியல் துல்லிய வேளாண்மைன்னு சொல்லி எதை சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய முன்னோர்களுடைய அறிவு தான் மிக மிக துல்லியமாக இருந்திருக்கு. ஏன்னா அன்றைக்கி எதுவுமே இல்லை. அந்த காலத்தில் அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை. இன்றைக்கி எல்லா தொழில்நுட்பமும் இருந்து நம்மளால் சாதிக்க முடியல. அன்றைக்கி எதுவுமே இல்லாமல் அவங்க செய்த ஒவ்வொரு செயலும் சாதனையாக இருந்திருக்கு. அதை பார்க்கும்போது நினைக்கும் போது மலைப்பாக இருக்குது. துல்லிய வேளாண்மைங்கிறது நாம் இன்றைக்கி இருக்கிற அறிவியல் சொல்லுகிறபடி பார்த்தா இருக்கிற தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறது தான். அதுக்கு எல்லா கருவிகளையும் இன்றைக்கி இருக்குது, உற்பத்தி பண்ணி வச்சுருக்காங்க. அதை நீங்கள் பயன்படுத்தணுன்னா அதிகமாக தேவையற்ற செலவுகள் அதிகம். துல்லிய வேளாண்மை இன்றைக்கி இருக்கிற அறிவியல் நீங்கள் சார்ந்து போனீங்கன்னா தேவையற்ற செலவுகள் அதிகம். நிறைய நீங்கள் முதலீடு பண்ணி அதில் குறிப்பிட்ட கால அளவில் நீங்கள் ஒரு அவங்க சொல்லுகிற ஒரு விளைச்சலை எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுவே நம்ம முன்னோர்களுடைய அறிவை நீங்கள் பயன்படுத்தி பாரம்பரிய நெல்லினுடைய விவசாயத்தின் பக்கம் வந்தீங்க அப்படின்னா ரெண்டுமே துல்லிய வேளாண்மை தான். சரிங்களா? நவீன அறிவியல் சொல்லுகிற துல்லிய வேளாண்மையில் நீங்கள் உங்களுடைய காலத்தை விரயம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நேரத்தை வீணாக்க வேண்டிய அவசியம் இல்லை, பக்கத்திலேயே அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரியான கால நேரங்களை பார்த்து சரியான பருவ காலங்களை பார்த்து நீங்கள் விதைச்சிட்டிங்க, விதையை மண்ணில் தூவிட்டிங்கன்னா அந்த விதைக்குன்னு இருக்கிற இயல்பு தன்மை, அந்த இயற்கையான தன்மையிலேருந்து அது என்ன பண்ணும், தன்னைத்தானே உற்பத்தி செய்து கொள்ளும். தன்னுடைய அந்த திறன், அதனுடைய விதையில் இருக்கக்கூடிய வீரியம் என்ன பண்ணும், தன்னுடைய உற்பத்தியும் தன்னுடைய இனப்பெருக்கத்தையும் தானே என்ன பண்ணும், கால சூழ்நிலையிலேருந்து தேவையான சத்துக்களை எடுத்து பயிராக உற்பத்தி பண்ணி நமக்கு கொடுத்துரும். அப்போ நாம் பண்ண வேண்டியது துல்லிய வேளாண்மைங்கிறது இன்றைக்கி காட்டக்கூடிய அறிவியல், நவீன அறிவியல் சொல்லக்கூடிய துல்லிய வேளாண்மையில் இருந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய காலங்களை அறுவடை செய்யக்கூடிய, இயற்கையை அறுவடை செய்யக்கூடிய, இயற்கையிலேருந்து எல்லா சத்துக்களையும் உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய அந்த அறிவியலை தான் நம்ம பயன்படுத்தணுமே தவிர தயவு செஞ்சு துல்லிய வேளாண்மைன்னு சொல்லி இன்றைக்கி நவீன அறிவியல் சொல்லக்கூடியதன் பக்கம் தயவு செஞ்சு போகாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தேடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கேளுங்க. இன்றைக்கி நிறைய பேர் நம்மளுடைய மரபியல் சார்ந்த வேளாண்மை உற்பத்தி பண்ணி வந்துகிட்ருக்காங்க. அதன் பக்கம்லாம் ஒவ்வொருத்தராக போகணும். அதையெல்லாம் கவனிங்க. சரியான பருவ காலங்களை பயன்படுத்தி மேலும் மேலும் எல்லோரும் வளமடையணும். வாழ்த்துக்கள். நன்றி. நம்மளுடைய இந்த சேனல் மூலயமா நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, இந்த உயர் விளைச்சலை பெறக்கூடிய இயற்கையை பயன்படுத்தி கொள்கிற அறிவு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தகவலாக பதிவு பண்ணிகிட்ருக்கோம். தயவு செஞ்சு இதை மற்றவங்களுக்கும் கடத்துங்க. நம்ம சந்ததியும் நல்லா வாழணும், நமக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததிகளும் இயற்கையோடு இணைஞ்சு நோயற்ற வாழ்வையும் வளமான வாழ்க்கையும் பெறறதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ன முடியுமோ அந்த தகவலை கொண்டு போய் சேர்ப்போம். அனைவருக்கும் இதை கொண்டு போய் சேருங்க. சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இந்த தகவலை கொண்டு போய் சேருங்க. நன்றி, வணக்கம்.